கோவை பீளமேடு பகுதியில் விமான ஓடுதளத்தின் அடியில் உள்ள சுரங்கப்பாதையில் தேங்கியுள்ள பிளாஸ்டிக் மற்றும் கழிவுநீரை உடனடியாக அப்புறப்படுத்த வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். விமான நிலைய ஓடுதளம் கீழே சுரங்கப்பாதையில் தனியார் மருத்துவமனை கழிவுகள், வீட்டு உபயோக கழிவுநீர் போன்றவை கலப்பதாக கூறப்படுகிறது. இதனால் அந்த பகுதியில் கொசு மற்றும் விஷ ஜந்துக்களின் தொல்லை அதிகமாக இருப்பதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கழிவுநீர் இருக்கும் பகுதியில் பறவைகள் அதிகமாக வருவதால் அவை விமானத்தில் மோதி விபத்து ஏற்பட வாய்ப்புள்ளதாகவும் அவர்கள் கூறினர். அதேபோல் நிலத்தடி நீரும் மாசு ஏற்பட வாய்ப்புள்ளதால் கழிவுகளை உடனடியாக அகற்ற மக்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். நாங்கள் இது சௌபாக்கிய நகர் பி பிளாக் ஏரியாவில் இருக்கோங்க. இது பக்கத்தில் இந்த நீங்கள் சொல்கிறீங்கல்ல அந்த கழிவு நீர், அதுக்கு பக்கத்தில் கொஞ்சம் தள்ளி தான் இருக்கிறோம். பட் இது வரைக்கும் ஒன்றும் பெரிய பாதிப்பு வரல. பட் மழை எப்போ பெஞ்சாலுமே அந்த ஸ்மெல் வரும். ஒருவேளை பாத்ரூமில் தான் வருதோன்னு சொல்லிட்டு நாங்கள் பாத்ரூம் இதெல்லாம் கொஞ்சம் தண்ணியெல்லாம் விட்டு கீழெல்லாம் க்ளீன் பண்ணுவோம். பட் அது மழை பெஞ்சால் அதோட ஸ்மெல் அதிகமாக வரும். குப்பைங்க நீங்கள் சொல்கிற அந்த குப்பைங்க இதெல்லாம் இல்லைன்னா அங்கே தான் கொண்டு போய் எல்லாம் தேவையில்லை, குப்பை வண்டி வரல அப்படின்னா நாங்கள் குப்பைங்களாம் அங்கே தான் கொண்டு போய் போடுறோம். ஸோ அது நாங்கள் போய் பார்த்ததில்ல. பட் ஸ்மெல் வந்துக்கிட்டு தான் இருக்குங்க, பக்கத்தில் தான் இருக்குது. ட்ராவலிங்கு அதோட எஃபெக்ட் எங்களுக்கு ட்ராவல் பண்ணும்போது இது குப்பை அங்கங்கே கொட்டுறதுனால அதெல்லாம் எங்களுக்கு இஷ்யூ இருக்குங்க. இருக்குங்க. இங்கே முதல்ல இந்த ஏரியா, நான் இந்த ஏரியாலே ஒரு 12-13 வருஷமாக இருக்குங்க. இந்த ஏரியாவில் ஃபுல்லாக பாம்பு இருக்குங்க. ஒரு வீட்டில் நான் இதோட 3 வீடு மாறிட்டேன். 3 வீட்லேயுமே அந்த பாம்பு இஷ்யூ கண்டிப்பாக இருக்குங்க. எங்கள் காரு கீழே குட்டி குட்டி பாம்புங்க படுத்துருக்குது. அதெல்லாம் இருக்குதான் செய்யும், எல்லா இடத்துலையும் இருக்குதுங்க. அது இப்போ இல்லைங்க, குப்பை தொட்டி வச்சாங்கன்னா போதும், வேறு எதுவும் தேவையில்லைங்க. அதை ரெகுலராக வச்சுட்டாங்கன்னாவே குப்பை போய் நம்ம அங்கே அந்த கழிவு நீரில் போட தேவையில்லை. இப்போ குப்பை வண்டி கரெக்டாக ரெகுலராக வந்துட்டா பிரச்சனை இல்லை. வரலன்ற பட்சத்தில் நாங்களும் அங்கே எங்கே போடுறதுன்னு தெரியாமல் எங்கே ஒரு இடம் குப்பை ஒன்றா சேர்த்து வச்சுருக்காங்களோ அங்கே போய் போட்டுருவோம். இல்லாட்டி எங்கெங்க ரன்வேக்கு கீழே தான் கழிவு நீர் எல்லாமே அந்த ஹாஸ்பிட்டலோட கழிவு நீர், அப்புறம் ரெசிடென்சியல் கழிவு நீர் எல்லாம் அதில் தான் போகுது. அதை தடுக்கிறதுக்கு என்ன மாதிரி நடவடிக்கை எடுக்கணும்? இல்லை, அது நம்ம நிர்வாகத்திட்ட தாங்க கேட்கணும். நம்ம இதுக்கு எதுவும் பதில் சொல்ல முடியாது. பட் இது கண்டிப்பாக இது ஒரு ஆக்ஷன் எடுக்கணுங்க. ஏன்னா குப்பைகள் கொண்டு போய் அங்கே கொட்டுறதும் தண்ணி போய் வர்றதும் பின்னால் இஷ்யூ ஆகக்கூடாது. அதனால அதை தடுக்கிறதுக்கு என்ன முயற்சியோ அதை கவர்மெண்ட் எடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.